கடவுளே, எனக்கு பணம் வேணாம் கடவுளே, வேலை வேணாம் கடவுளே. அந்த பொண்ணை ரொம்ப நாளாக லவ் பண்ணுற கடவுளே, அவளை மட்டும் எப்படி என் கூட சேர்த்து வச்சிரு கடவுளே. அது மட்டும் போது கடவுளே. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ். அவட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணியே தீர்றோம். ப்ரேயர் வேற முடிச்சாச்சு. ஆனால் ஹார்ட்டு தான் அப்படியே தபேலா மாதிரி கப்ப 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 கப்பன்னு வாசிக்குது. பிரெயின் வேற பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே இங்கேயும் அங்கேயும் பறக்குது. ஆனால் எப்படினாலும் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணுறோன்னா டேய் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இதுக்கு மீறி வேணாம், நேராக போகிறோம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனால் என் வார்த்தை தான் வைஃபை சிக்னல் மாதிரி விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. காலெல்லாம் ஷேக் ஆகுது, உடம்பெல்லாம் ஸ்வெட் ஆகும். ஆனால் இருந்தாலும் டேய் உன் கான்ஃபிடன்ஸ் மட்டும் விட்டாரா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நோ சொல்லிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவிதையில் ஆரம்பிச்சிடலாம். எஸ் சொல்லிட்டானா ஹீரோ தான், ஹீரோ ஹீரோ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. என்கிட்ட பியூண்டல்யூ 6 பேக்கர் இல்லைங்க. அதையே என்கிட்ட சொல்கிறீங்க? ஏங்க 6 மந்த்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணுறேங்க. ஐ ரியலி லவ் யூங்க. ஏங்க நீங்கள் லைஃப்பில் வந்தீங்கன்னா லைஃபே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. நான் உங்கள் லைஃப்பில் வந்தால் சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நான் வந்தேன்னா உங்கள் லைஃபே நரகமாயிடுங்க. ஏங்க காலில் வெட்டி கழுத்தில் தாலியும் போடலன்னா கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தமா? மாடர்ன் பொண்ணாக இருக்க விட மாட்டிங்களே. கடவுளே, எஸ்ஸும் சொல்ல நோவும் சொல்ல இப்படி பண்ணிட்டியாடா.